அதிசய கோவில். இடும்பன் சன்னதியில் அப்படி என்ன இருக்கு? தெரிஞ்சிக்கலாம் வாங்க. காளிப்பட்டி கந்தசாமி கோவில். ஒவ்வொரு கோவிலிலும் சில சிறப்புகள் இருக்கும். அந்த வகையில் சிறப்புமிக்க காளிப்பட்டி கந்தசாமி கோவிலை பற்றி இப்போது பார்க்கலாம். அமைவிடம்: நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு அருகே சுமார் 21 கிலோமீட்டர் தொலைவில் காளிப்பட்டி எனும் கிராமத்தில் அருள்மிகு கந்தசாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பழமை வாய்ந்த திருக்கோவிலாகும். வரலாறு: முன்னொரு காலத்தில் முருகன் பக்தரான ஒருவருக்கு கனவில் தோன்றி இங்கு கோவில் கட்டும்படி முருகன் அருளியதாக ஐதீகம். அதன்படி அந்த பக்தர் இக்கோவிலை கட்டி முருகனை பிரதிஷ்டை செய்தார் என்று கூறப்படுகிறது. முருகா முருகா வருவாய், முத்தமிழ் இன்பம் தருவாய். கோவில் அமைப்பு: காளிப்பட்டி கந்தசாமி கோவில் 3 நிலைகளை கொண்ட ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. கோவிலின் கருவறையில் வள்ளி தெய்வானையுடன் கூடிய கந்தசாமி அழகிய சிலையில் அருள்பாலிக்கிறார். இங்கு விநாயகர், முருகனின் தந்தை சிவன், அம்பாள், பராசக்தி, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், நவக்கிரகங்கள் போன்ற பிற தெய்வங்களுக்கும் சன்னதிகள் உள்ளன. சிறப்புகள்: காளிப்பட்டி கந்தசாமி கோவில் விஷக்கடியை நிவர்த்தி செய்யும் தலமாக இருப்பதாக பக்தர்களால் கூறப்படுகிறது. வைகாசி விசாகத்தன்று பாலாபிஷேகம் நடைபெறும் போது கல்யாண யோகம், பிள்ளைப்பேறு கிடைக்க வேண்டினால் எதிர்பார்ப்பு நிறைவேறும் என்பது இக்கோவிலின் ஐதீகம். இங்கு வழிபாடு செய்து வந்தால் குடும்ப பிரச்சனைகள், வியாபார நஷ்டம், எதிரிகள் தொல்லை போன்றவை நீங்குவதாக நம்பப்படுகிறது. விழாக்கள்: காளிப்பட்டி கந்தசாமி கோவிலில் தைப்பூசம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் பொங்கல் வழிபாடு, உருளுதண்டம், காவடியாட்டம், கரகாட்டம் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் வரும் காவடி திருவிழாவும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நம்பிக்கைகள்: காளிப்பட்டி கந்தசாமி கோவிலில் உள்ள இடும்பன் சன்னதியில் இருந்து பெறப்படும் கருப்பு மை வீண் பயம், மனக்குழப்பம் போன்றவற்றை நீக்கும் என்று நம்பப்படுகிறது. தைப்பூசத்தன்று கோவிலுக்கு வந்து முருகனை வழிபட்டால் கவலைகள் அனைத்தும் தீரும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடையே நிலவுகிறது.